ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை அப்பாவின் மனதை அறிந்த மகள் சிறுகதை. தன் அறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தாள் சுமதி. மலர்களை பற்றி கூறும் அருமையான புத்தகம் அது. நிறைய பூக்களின் விவரங்கள் வண்ணப்படங்களில் அச்சடிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதம், எல்லாமே அழகு. சின்ன குழந்தைகளைப் போல காம்பின் நுனியில் சிரித்து கொண்டிருந்தன வண்ணத்து பூச்சிகள். அப்பொழுது வா பசுபதி என்று அப்பாவின் அழைப்பு குரல் கேட்டது. ஒவ்வொரு பூவையும் கண்ணிமைக்காமல் மனதுக்குள் ரசித்து கொண்டிருந்த பொழுது இந்த பேச்சு கேட்கவும் அவளுக்கு அதிர்ச்சி. அப்பா ஹெட்மாஸ்டராக வேலை செய்யும் பள்ளியில் டீச்சராக வேலை செய்கிறவன் தான் பசுபதி. 28 வயது இளைஞன். ரொம்பவும் சிம்பிளாக இருப்பான். பள்ளிக்கு வேலை செய்ய வரும் பொழுது கதர் வேட்டி கதர் சட்டை போட்டிருப்பான். கொஞ்சம் சன்னமான கதர் துணியில் தைத்த சட்டை என்பதால் உள்ளே அணிந்திருக்கும் முண்டா பனியனுடன் அவன் உடல் கட்டமைப்பை எடுத்துக்காட்டும். பசுபதி ஒரு காந்தி பக்தன். மகாத்மா காந்தி அமரரான பின் எத்தனையோ வருடங்கள் கழித்து பிறந்தாலும் காந்தி தன் அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் அதை காப்பாற்ற அவர் எடுத்துக்கொண்ட சிரமங்களையும் நன்கே அறிந்திருந்தான். தென்னாப்பிரிக்காவில் அவர் போராட்டம் தொடங்கியதையும் அதை அவர் படிப்படியாக உயர்த்தி அகிம்சையை மட்டுமே தன் போராட்ட ஆயுதமாக கொண்டு நடத்திய அறப்போராட்டங்களையும் மேற்கொண்ட உண்ணாவிரதங்களையும் பற்றி அவன் நிறையவே அறிந்து வைத்திருந்தான். எந்த உயர் பதவியையும் எதிர்பார்க்காமல் ஏற்காமல் உயர்ந்து நிற்கும் காந்தி அவர்களின் கல்வியைத்தான் இவன் போதிக்கும் ஆசிரியனாக தன்னையே மாற்றிக்கொண்டவன். சத்திய சோதனை புத்தகத்தையே கீதையாக ஏற்றுக்கொண்டவன். எளிமையாலும் இன்சொல்லாலும் இந்த கிராமத்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும் குழந்தைகளால் மட்டுமல்லாது வேலுவிலிருந்து பண்ணையார் ராமநாத ஐயர் வரை விரும்பப்படுபவன் தான் இந்த பசுபதி. ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு பின்னால் ஓடும் ரோட்டில் இன்று டவுன் பஸ் காலையும் மாலையும் வந்து போவதென்றால் அது இவன் எடுத்த முயற்சியினால் மட்டும்தான். மீனாட்சிபுரம் முனிசிபாலிட்டி மருத்துவமனையிலிருந்து ஒரு டாக்டரை வாரம் 2 முறை வந்து மருந்து மாத்திரையோடு கிராமத்துக்கு வர செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் பசுபதி. அப்பொழுது பசுபதி என்றார் சுமதியின் அப்பா நாதன். அப்பொழுது சுமதிக்கு நினைவு வந்தது. சொல்லுங்க சார் என்றான் பசுபதி நின்றபடியே. ஏப்பா உட்காரு, முதல்ல நீ பெரிய மனுஷனாக போற, இப்படி நிக்கலாமா என்றார். அதற்கு அவள் படித்து கொண்டிருந்த புத்தகத்தின் பக்கத்தில் ஆள்காட்டி விரலை மாய்த்து மற்ற விரல்களால் புத்தகத்தை மூடி அப்பாவை பார்த்தபடியே எழுந்தாள். என்ன சார் சொல்றீங்க என்றான் பசுபதி. கதவோரமாக சுமதி நிற்பது அவள் சீலை அசைவதிலிருந்தே தெரிந்தது பசுபதிக்கு. அப்பொழுது அதை உன்னித்து கவனித்தான். அந்த இளம் நீல வர்ணத்தில் சின்ன பூக்களை டிசைன் செய்திருக்கும் சீலையை அவள் கட்டியிருக்கும் பொழுது அவனுக்கு அவளை ரொம்பவும் பிடிக்கும். கொள்ளை அழகாக இருப்பாள். அவளை அப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல் இருந்தது பசுபதிக்கு. அவள் எப்பொழுதாவது அப்பா வேலை பார்க்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வருவாள். அநேகமாக அப்பாவுக்கு பிளாஸ்கில் காப்பியும் லஞ்சும் எடுத்துக்கொண்டு சிவப்பு பிளாஸ்டிக் கூடையில் வைத்து நடந்து வரும் அழகை கவனிக்கவே அவனுக்கு ரம்மியமாக இருக்கும். அவளுடைய அந்த தக்காளி நிறத்துக்கு வண்ண சீரையும் சிகப்பு கூடையும் எடுப்பாக இருக்கும். அவள் ஸ்கூலினுள் நுழைவதை பார்க்கும் பொழுதே ஐயோ, இவ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போய்விடுவாளே என்ற ஏக்கம் உண்டாகும் பசுபதிக்கு. லேசாக சிரிப்பாள் சுமதி. பெரிய பேரு கிடைத்து விட்டது போல மாணவர்களை கவனிக்காதபடி ஜாக்கிரதையாக பதிலுக்கு சிரிப்பான் பசுபதி. சுமதியின் மனம் இறக்கை அடித்து கொண்டு பறக்கும். அதன் மௌன ஒளி பசுபதியின் மனச்செவியில் நன்கு கேட்கும். எப்பொழுதாவது ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு வரும் பசுபதி அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவன் தனக்காகத்தான் வருகிறான் என்பது சுமதிக்கு தெரிந்தது. அதுவே அவளை புலங்கிடாத மண்டையை செய்தது. தினம் ஒரு முறை அவன் வரமாட்டானா என அவளின் மனம் ஏங்கத் தொடங்கியது. 2 மாதத்துக்கு முழு பரீட்சை லீவு விடும் பொழுது அவனை அடிக்கடி பார்க்க முடியாமல் தவியாய் தவிப்பாள். ஒரு நாள் அம்மாவையும் வைத்துக்கொண்டு அப்பா நாதன் சுமதியிடம், பசுபதிக்கு இந்த சின்ன வயசுலேயே பொதுநலம் கருதி உழைக்கும்
தன்னலமில்லாத உள்ளம் இல்லையா? கடந்த 5 வருஷத்திலே நம்ம கிராமத்துக்கு பல நகர்ப்புற வசதிகளை எல்லாம் அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணமே காந்தியத்தை பற்றி நடக்கும் நம்ம பசுபதி தான். ஆமாங்க, ரொம்ப தங்கமான பிள்ளை. நல்ல குணங்கள் ரொம்பவே அதிகம். ஒரு கெட்ட குணம் கூட கண்டுபிடிக்க முடியாது என்றாள் அம்மா. நீ என்னம்மா நினைக்கிற என்று மகளிடம் கேட்டார். நீங்க 2 பேரும் நினைக்கிறதே தான்ப்பா நானும் நினைக்கிறேன் என்றாள் சுமதி. பேசாம பசுபதிய நம்ம மருமகனாக்கி கொள்ளலாம் என சொன்னார். அதைத்தான் நாங்கள் நினைக்கிறத நீயும் நினைக்கிறது யார் சொன்னையா என்றார் நாதன். உங்கள் இஷ்டம்பா, நீங்களா பார்த்து அவர்தான் என் எதிர்கால கணவர்னு முடிவு செஞ்சா அதை ரொம்ப சந்தோஷத்துடன் ஏத்துப்பேன் என்று கூறினாள் சுமதி. அதற்குள் அவள் முகம் குங்குமத்தை கொட்டிவிட்டது போல சிவந்தது. பசுபதி, நேத்து பண்ணையார் கூப்பிட்டார்னு போயிருந்தேன் என்றார் நாதன். என்ன விசேஷம் சார் என்று கேட்டான் பசுபதி. இல்ல, நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதுல்ல. ஆமாம் சார், இப்போதான் வார்டு கவுன்சிலர்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிற முறையை மாற்றி மக்களை நேரடியாக பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிற முறையை கொண்டு வந்திருக்கிறாங்களாமே. ஆமாம் சார், கிராமத்திலே பெரிய பணக்காரர் நம்ம பண்ணையார் தான். ரொம்ப நல்ல மனுஷர், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர், கிராமம் நல்லா வளர்ச்சியடையும்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்தா நல்லா இருக்கும். நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவரா அவரை தேர்ந்தெடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார் என்றார். இல்லப்பா, பின்ன எதுக்கு கூப்பிட்டார் சார்? பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு சுயநலம் இல்லாத தூய தொண்டுள்ளம் படைத்தவர் தான் வரணுமாம். அதுதான் அவருடைய விருப்பமாம். அப்படி யாரு நம்ம ஊர்ல இருக்காங்க சார் என்றான் பசுபதி. நீதான் என்றார் நாதன். அதை கேட்டதும் திடுக்கிட்டாள் சுமதி. பசுபதி தங்கமானவன், நல்லவன், சுயநலமில்லாதவன், எந்த கட்சியிலும் ஈடுபாடு உடையவன் இல்லை. அப்படி இருக்கிறப்போ உண்மை உழைப்புன்னு 2 கண்ணா இருக்கிறவங்க அரசியல் சேற்றில் சிக்கி கொண்டா என்ன பண்றது? நடந்து சென்றவர்கள் எல்லாம் இன்று பெரிய ஊழல்வாதி, எண்ணற்ற காரில் வலம் வருகின்றனரவே. நல்லவனை நல்லவனாக இருக்க விடாதே இந்த அரசியல். அவன் தவறு செய்ய காரணமாவது இருக்காமல் மோசம் போய்விட்டா நம்ம என்ன பண்றது என அவளின் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள். இன்று நல்லவனாக இருக்கும் பசுபதி அரசியலில் ஈடுபட்டால் தன் சுயம் இழந்து போவானே. மனைவி மக்களுக்குன்னு சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிடுவானே. அநியாயம் அக்கிரம எல்லாம் துணை போவானே. ஐயோ, அவனை தேடி போலீஸ் எப்போ வழக்க போடலாம்னு அல்லவா இருக்கும். அவன் மனைவி அடுவயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு அல்லவா இருப்பாள். கொலை செய்யவும் தயங்க மாட்டானே. சுமதிக்கு பாதி கேசம் நடங்கி போனது. அவள் பசுபதியை பார்த்தாள். இனிமேல் பசுபதியை கல்யாணம் செய்து கொள்ளும் முடிவை நம்ம விட்டுற வேண்டியதுதான் என தனக்குள்ளேயே தீர்மானித்து கொண்ட பொழுது சார் என்று பசுபதி தன் அப்பாவை அழைப்பதை பார்த்தாள். என்னப்பா பசுபதி என்று கேட்டார் நாதன். நான் சாதாரணமாகவே இப்போ இருப்பது போலவே சமூக ஊழியராகவே இருந்து விடுகிறேன். பதவி, அந்தஸ்து, கௌரவம் எதுவும் வேண்டாம். சாதாரண சமூக ஊழியராக இருப்பதில்தான் எனக்கு நிம்மதி. யாருடைய நிர்பந்தத்திற்கும் கட்டுப்படாமல் நான் ஒரு சுதந்திர ஊழியராக இப்பொழுது இருப்பது போலவே எப்பொழுதும் இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது மக்கள் என் பக்கம் இருக்கின்றனர். இந்த நிலையே நீடிக்கட்டும் சார். பெரிய பதவியும் சீரழிவும் எனக்கு வேண்டாம். என் மீது லஞ்சம், ஊழல், சிறை என எந்த கரையும் பட வேண்டாம். காந்திஜி எப்படி எந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்தது போல இருந்தாரோ அதே மாதிரி நானும் எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் நல்ல குடும்பம், அமைதியான குழந்தைகள், சிறந்த வீடு, மன நிம்மதி என அளவான சந்தோஷம் போதும் சார் எனக்கு என்று தீர்மானமாக கூறிய பசுபதியை மகிழ்ச்சி பொங்க பார்த்தாள் சுமதி. பெற்றோரின் ஆசைப்படியே நல்லபடியாக அவர்களின் கல்யாணம் நடந்து முடிந்தது. தொடர்ந்து மக்களுக்கு சேவையும் செய்து கொண்டு குடும்பத்தையும் நல்ல விதமாக நடத்தி கொண்டு வந்தான் பசுபதி. போதும் என்ற மனமே அமைதியானது. அதுதான் சிறந்த குடும்பத்திற்கு வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.